முன்னுக்கு வருவதற்கான அந்த முக்கியமான ஒன்று அது என்ன? எந்த துறையில் இறங்கி சாதிக்க நினைத்தாலும் அது கல்வித்துறையோ, தொழில்துறையோ, எங்கள் சினிமா துறையோ, அரசியல் துறையோ, விளையாட்டு துறையோ, பேச்சாற்றல், எழுத்தாற்றல் என இலக்கிய துறையோ எதுவாக இருந்தாலும் அதற்கான ஒரு அடிப்படை தகுதி, அடிப்படை குணம், அதற்கு நீ ஃபிட்டா என்பதை முதலில் உனக்கு நீயே பலமுறை கேள்வி கேட்டு உன்னை சோதனை பண்ணி பார்த்து கொண்டு நீ தேர்ந்தெடுத்த அந்த துறையில் சாதிக்க இயற்கையாகவே உனக்கு அந்த பேசிக் குவாலிட்டி, அதற்கான நுண்ணறிவு இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு அதற்கு பின் தான் நீ அந்த துறையில் இறங்க வேண்டும். பல பேர் முன்னுக்கு வருவதற்கும் சாதிப்பதற்கும் கல்லூரி படிப்பு, மாஸ்டர் டிகிரி இதுதானே பேசிக் குவாலிஃபிகேஷன் என்று நினைப்பார்கள். 9 to 5 வேலை பார்த்து மாத சம்பளம் வாங்கி 6 மணிக்கு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுப்பதற்கு அந்த பேசிக் படிப்பு போதும். ஆனால் சாதிக்க வேண்டும், புகழ் பெற வேண்டும், தனித்த ஒரு அடையாளம் இந்த உலகில் உனக்கு தேவை என்றால் அதற்கு நீ கற்ற மாஸ்டர் டிகிரி எல்கேஜிக்கு சமம். ஏன் புகழ்பெற்ற சயின்டிஸ்டுகளில் பலர் விஞ்ஞான கல்வி அறிவில் பட்டம் பெற்று தேர்ந்தவர்கள் இல்லை. அதற்காக அந்த கல்வி அறிவே தேவையில்லை என்பதல்ல வாதம். இயற்கையிலேயே அந்த தனித்துவ ஆற்றல் அவர்களிடம் இருக்க வேண்டும். அதைத்தான் முதலில் நமக்கு நாமே கண்டுபிடிக்க வேண்டும். அல்லது நம்மை சுற்றியுள்ளவர்கள், தந்தையோ தாயோ, நல்ல ஆசிரியரோ, நல்ல நண்பர்களோ உனக்குள் மறைந்திருக்கும் அந்த திறமையை கண்டுபிடித்து அடையாளம் காட்ட வேண்டும், ஊக்கப்படுத்த வேண்டும். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்று முன்னோர்களின் வாக்குக்கு இதுதான் அர்த்தம். இந்த உலகில் பல பேர் சாதாரண வாழ்க்கை வாழ்வதற்கும் தோற்று போவதற்கும் காரணமே அவர்களின் அடிப்படை திறமை வேறு, அவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்ட துறை வேறு. ரைட் பர்சன் ராங் பிளேஸ் என்பதன் அர்த்தம் இதுதான். ஒவ்வொரு மனிதனிடமும் ஒரு தனித்திறமை அவர்களின் பிறப்பிலேயே உண்டு. ஆனால் அது தெரியாமலேயே பல கோடி பேர் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து மறைந்து விடுகிறார்கள். இதைத்தான் நான் இயக்கிய திறமை என்ற ஒரு படத்தில் அதன் மூலக்கருவாய் ரேவதி சத்யராஜை வைத்து சொல்லியிருந்தேன். அதே கருத்தை ஒட்டி பின்னால் பல படங்கள் வந்தன. ஜோதிகா நடித்த 36 வயதினிலே படமும், ஏன் அமீர்கான் நடித்து தமிழில் விஜய் நடித்து வந்த ஃப்ரெண்ட்ஸ் படமும் இந்த கருத்து தான். யாரும் யாரை பார்த்தும் காப்பி அடிக்கவில்லை. நான் முன்கூட்டியே அந்த கருத்தை சொன்னேன் என்று வேண்டுமானால் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம், அவ்வளவுதான்.